சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ பெரும் மாயமானதோ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சீக்கிரம் என் காதல் ஓவியம் வராமொழி என்னாவதோ என் ஆசை காவியம் வாழும் காலமாயிரம் நம் சொந்தமல்லவா கண்ணாளனே நல்வாழ்த்துகள் என் பாட்டில் சொல்லவா கனிவாய் மலரே கனிவாய் மலரே உயிர் வாழும் போது ஊடல் என்ன பாவம் அல்லவா தேடும் கண் பார்வை தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் ஓய்ந்ததே வராமலே என்னாவதோ என் ஆசை மூன்றே நானமாயினும் நம் சொந்தமல்லனா நீ காணலாயோ வேளையில் என் ஆசை பின்புமே பிரிந்தோம் இணைவோம் பிரிந்தோம் இணைவோம் இனி நீயும் நானும் வாழ வேண்டும் வாசல் தேடிவா தேடும் கண் பார்வை துடிக்க தேடும் பெண் பாவை வருவாள் தொடுவாள் கொஞ்சம் நேரம் நீயும் காத்திரு வரும் பார்வை பார்த்திரு தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தங்கராசு ஆமாங்க என்னையாச்சு உனக்கு இந்த சண்டாளியை நம்பிதானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அண்ணே ஆமாங்க ஊருக்கு ஒயிலாட்டாட போயிருந்தையா எந்த ஊருக்குயா அருப்புக்கோட்டைக்கு அந்த பக்கம் போயிருப்பேன்னு பார்த்தேன் சரி இல்லைண்ணே என்னோட முக்காசி ஆளை காணமே சரி பரவாயில்ல இருக்கிற ஆளு இருக்கட்டும் பாவம் சிலமாட்டமில் ஆட போயிருந்தேன் சரி சரி ஆனா நான் வந்திருந்தேன்னு தெரிஞ்சு கூட என்னை பார்க்க வரலையே ஆமா ஒருவேளை இந்த வெள்ளையம்மனை மறந்துருச்சா எப்படியா மறக்க முடியும் மதுரை மீனாட்சி கோயில் சக்தி வாய்ந்த தெய்வம் இப்ப தாயே நல்ல வார்த்தையா பேசுறேன் நான் விட மாட்டேன் ஏண்டா எம்புட்டு குத்து வாங்கியிருப்போம் ஆமா ஆமா எம்புட்டு அடி வாங்கியிருப்போம் எத்தனை வேலி தாண்டி இருப்பேன் சரி இதெல்லாம் மறக்க முடியுமா சரி இன்னைக்கு 2 ரன் உதிரிக்கணும் ஆமா பாக்கலாம் 2ல 1 பாருங்க என்னையா இல்ல 2ல 1 போகுதுமா வந்த திருடா ஊர் பேர் என்ன குருடா இரவில் வந்த திருடா நீ யாரடா கூறனா இரவில் வந்த திருடா நீ யாரடா கூறனா இத்தனை கெட்ட காவலை மீறி எப்படி வந்தாயடா இத்தனை கெட்ட காவலை மீறி எப்படி வந்தாயடா டா 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 யாரா நீ இரவில் வந்தடி பெங்கி மாலை கேளடி வந்தடி பெங்கி மாலை கேளடி இரவில் வந்தடி பெங்கி மாலை கேளடி உங்கள் வண்ண தேடி வந்த பெங்கி மாலை கேளடி உங்கள் வண்ண தேடி வந்த பெங்கி மாலை கேளடி தயவு செஞ்சு மேடைக்கு ஒரு 15 யார் நீ முதல்ல எதுக்கு வந்த ஏன் வந்த ஏன் அரண்மனைக்குள்ள திருட்டுத்தனமா திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ புகுந்த மாதிரி புகுந்த அப்ப நாய்ங்கிறியா நீ என்னையவே வாடி போடுங்க கேக்குறிய உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ்வளவு தென்னாவட்டு இருந்தா என்னையவே வாடி போடுங்கப்ப யார் நீ முதல்ல எதுக்கு வந்த ஏன் வந்த ஏன் அரண்மனைக்குள்ள திருட்டுத்தனமா திருட மாதிரி எதுக்கு வந்த யார் நீ முதல்ல சொல்லு தங்கராசு வாங்க வாங்கிட்டு மரியாதை வத்தியாயா அருமை அருமை செவனே நான் பாட்டு இருந்தேன் அம்மா நான் சண்டைக்கு போனா நீ நல்ல மனுஷயா ஏதாவது பண்ணனா ஐயா இரவில் வந்ததுனால அம்மா ஏண்டா வந்த ஐயா எதுக்குடா வந்த ஒண்ணு இல்லனே இல்லனே கேக்குறது இல்ல எப்படா வந்த இரவில் வந்த திருடா பொண்ணு கேக்குறியே ஐயா நம்ம பொண்களை மதிக்கிறவன் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவன் கண்டிப்பா
இவ்வளவு நேரம் என்ன வாடா போடான்னு பேசினேன். ஆமா. ஆனா இதுவரைக்கும் உன்னை பார்த்து ஒரு வார்த்தையாவது நான் வாடி போடின்னு சொல்லியிருப்பேன். வாடா போடான்னு கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன? இவ்வளவு பெரிய அரண்மனையில இத்தனை கட்டுக்காவலைக்கு மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தா எந்த பெண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்குடா வந்த டேய் ஏண்டா வந்த அப்படின்னு கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க. தன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி ஒரு பெண் கேப்பா. இது வாஸ்தவம் தான். ஆனா ஏன் அரண்மனைக்குள்ள திருட்டுத்தனமா வந்தது இல்லாம இரவு நேரத்துல நடு சாம நேரத்துல வந்தது இல்லாம என்னையவே வாடி போடின்னு கேக்குறிய உனக்கு உடம்புல எவ்வளவு தெனாவிட்டு எங்க அரண்மனை ஐயா இரவு நேரத்துல வந்ததுனால வாடா போடான்னு கேட்டிருக்கிறேன். ஆமா ஏம்மா இரவு நேரம் ஆகிருச்சு. ஆமா என்ன பண்ணுவாங்க நம்ம ஊரு செலமெல்லாம் இரவு வந்துருச்சுன்னா உடனே வாசக்கதை வடைச்சு விளக்கு பூரா அணைச்சிருவாங்க. ஏன் விளக்கு வெளிச்சம் நிறைஞ்ச முன்ன விசேஷம் அந்த பூச்சி தெரியும் நிறைய. ஆமா இது உள்ள வீட்டுக்குள்ள வந்துருங்கிறதுக்காக வாசக்கதை வடைச்சிருவாங்க. ஆமா அதனால இரவில் வரும் பொழுது வாசக்கதை வழியா உள்ள வர முடியல. அதுக்குத்தான் செவரை தாண்டி உள்ள குதிச்சு வந்தேன். அதுக்குத்தான் நான் சொன்னேன் இரவில் வந்தவன் நான் தாண்டி அப்படின்னு சொன்னேன். செவரை தாண்டி உள்ள அதாவது தாண்டி அப்படி சொல்ல வந்திருக்கீங்க. செவரை தாண்டி வந்தேன்னு சொன்னமா செவரை தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமா சரி இருக்கட்டும். இங்க பாருங்க இவ்வளவு பெரிய அரண்மனையில எனக்கு அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வெட்டி 7 கூரா போட்டுருவாங்க. உடம்புல உசுறு இருக்கும். உடம்புல உசுரெல்லாம் இருக்கும். ஆனா ஒண்ணுத்துக்கும் ஒண்ணுக்கு பண்ணிருவாங்க. பாண்டியனும் கோபியண்ணனும் முதல்ல வெட்டுருவாங்க. மோசமான அவ்வளவு மோசமான ஆளுங்க அங்க அண்ணன்மார்கள் பாத்துக்கோங்க. அதனால திருட்டுத்தனமா வந்ததை விட்டு ஒருவேளை திருடனா இருக்குமோன்னு தாங்க நான் நினைச்சேன். திருடனா இருந்தா நான் சத்தம் போட்டு கூப்பாடு போட்ட உடனே பயந்து ஓடி இருக்கணும். இல்ல கையில ஏதோ வச்சிருக்காரு. அது என்னமோ என்ன அம்பு அம்பு யாது அது என்ன தோசைக்காரன் தெரியுது அம்பு யாது அதை வச்சு என்ன குத்தி இருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணலனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கின்றது நல்லா புரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. பாருங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க உங்க பேர் என்ன ஊர் என்ன யாரை பார்க்க வந்தீங்கன்றதை தெளிவா சொல்லிவிட்டு சீக்கிரமா வந்த வழியாவே ஓடி போயிருங்க. உசுறு மிஞ்சாது பாத்துக்கங்க. ஆமா ஐவாடி ஐவாடி இல்லையம்மா பெட்டிக்காரரு. ஆமாங்க. அப்ப இந்த பிள்ளை எத்தனையோ மறந்துருச்சியா? எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கேன். பூரா பொடி போட்டு வெட்டுருவேன். யாரு எல்லாம் சோறு வண்டியா அம்மா இப்ப இருக்க காலத்துல டாடா சேர்த்து வர்றாங்க ஐயா. அப்ப அத்தனையும் மறந்துருச்சு அந்த பிள்ளை. என் நினைப்பு கொஞ்சம் கூட இல்ல. இன்னும் அடையாளம் தெரியல இல்லையம்மா. அட சண்டாளி இத்தனை வருஷம் கழிச்சு நீ உயிரோட என்ன பார்த்துக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு உனக்காக அத்தனையும் விட்டுட்டு ஓடி வந்தனே. ஆனா என்ன பார்த்து ஏண்டா வந்த எதுக்கடா வந்த திருட்டு பையனை கேட்கிற என் நினைப்பு உனக்கு இல்ல. பாருங்க நீங்க யாருன்னே தெரியாது. முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்க உங்க பேர் என்ன ஊரன்றது தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். தெரியுதா? அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா இவ விவரமான வெள்ளையம்மா விவரமான வெள்ளையம்மா இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ இந்த வெள்ளச்சாமியை பார்த்ததுண்டோ இவ வீரக்கதை கேட்டதுண்டா வீரக்கதை கேட்டதுண்டா நமக்கு ஒரு மகன் பிறப்பான் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் எங்கதைய சொல்லி வை உங்கதைய சொல்லி வை அவன் புலியாக மாறிடுவான் கிளிக்குடி பூலகத்தை ஆண்டிடுவான். என் பிள்ளை கிளிக்குடி புலகத்தில் ஆடுறாடா. எந்த ஊர்ல வாழட்டு விடு. சரி என்கிட்ட பழிக்கட்டங்கறியா? அம்மா இந்த பூலகத்தை ஆண்டிடுவான். இந்த பூலகத்தை ஆண்டிடுவான். கண்ணான தேசத்திலே கள்ளர் மகன் வெட்டெடுத்த கடத்ததோரு வெள்ளச்சாமி. கண்ணான தேசத்தில கண்டர் கூடி கண்டதோடு வெள்ளச்சாமி. இசங்கத்தி வீச வச்சு பாசத்தை எரிஞ்சில் வச்சு வரி பூரி போறந்த வண்டி மானத்துக்கு மானத்துக்கு சிலம்பாட்ட ஆட்டமான வெட்டக்காரண்டியே கண்ணான கண்ணான தேசத்திலே கள்ளர் மகன் வெட்டெடுத்த கடத்ததோரு வெள்ளச்சாமி. இப்படிப்பட்ட என்னைவா கெட்ட ஏண்டா வந்தனு அடி 5 வயசு பிஞ்ச மனசில் ஆசை வச்ச வண்டி ஆசை வச்ச வண்டி 5 வயசு பிஞ்ச மனசில் ஆசை வச்ச வண்டி உண்மையில ஆசை வச்ச வண்டி அடி 5 வயசு பிஞ்ச மனசில் ஆசை வச்ச வண்டி உண்மையில ஆசை வச்ச வண்டி யாரும் நாடி வந்தா உயிரை கூட பழைய வப்ப வண்டி
பிரியவே மாட்டேன் என்று நான் பிரிய மாட்டேன் என்று அன்னைக்கு சத்தியமோ செய்தியடி. மதுரை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி ஞாபகந்தா உனக்கு இப்ப வந்ததம்மா. இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட செத்தாலும் உன்னோட தானே. அன்னைக்கு அந்த மதுரை மார்க்கெட்டு வீதிகளே அந்த தாய் மதுரை மீனாட்சி மகன் சாட்சியா வச்ச சத்தியமணியே அந்த சக்கம்பட்டிக்காரன் தான் இந்த வெள்ளச்சாமி. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு விளையாட்டாட வந்தேன். போராத்தையும் விட்டுட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டேயா. நீதான் உலகம் நினைச்சவனை தேடி வந்தேன். ஆனா என்ன பார்த்து ஏண்டா வந்த திருட்டு பையனை கேட்கிறீங்க தங்கராசு? நான் திருடனா? நல்ல வெள்ளச்சாமி நினைப்பு உனக்கு இல்லையா? இல்ல. என் பாசவனுக்கு புரியலையா? சண்டாளி வில்லையமா என்ன தெரியல. என் கையை பிடிச்சுக்கிட்டு மதுரை மார்க்கெட்டு வீதியில டே வெள்ளச்சாமி நான் கேட்கறதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுணும் அன்னைக்கு கேட்டியே, உனக்கு நம்ப இருக்குதா இல்ல அதையும் மறந்துட்டியா? வெள்ளச்சாமி உங்களை எனக்கு முன்பே தெரியும். எப்ப தெரியுமா? அடடா, எங்கள் ஊர் முத்தாலம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக சிலம்பாட்டம் ஆட வந்தீங்கல்ல. ஆமா ஆமா. நான் உங்களை மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்களும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா, என்ன மறக்காம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சோதனை பண்ணி பார்த்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இல்லையம்மா சொல்லுங்க. மேல பாசம் இல்லாம ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அப்படியா? இதையும் மறக்கல வெள்ளிக்குமா? இதையும் நான் இன்னும் மறக்கல. அப்படியா? இருந்தாலும் ஏன் வெள்ளச்சாமி தானான்னு எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்குதுங்க. ஏன்னா நான் சின்னஞ்சிறு வயசுல மதுரைக்கடை வீதியில ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து பொருளுமே எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அந்த பொருளெல்லாம் இப்பவும் நினைவோட வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்தா வீசின கை வெறுங்கையுமா வந்திருக்கீங்க. எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரலையா? அப்படி நினைச்சாத வெள்ளிக்குமா, நீ கேட்டதெல்லாம் மூட்டை கணக்கா கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எடுத்து மூட்டைக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வண்ண முகனத்துக்கு தா வெள்ளையம்மா அவட்டப்பட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. வண்ண முகனத்துக்கு தா வெள்ளையம்மா அவட்டப்பட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. காதோறு வாங்கிடத்தா வெள்ளையம்மா நான் கருகவாணி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. காதோறு வாங்கிடத்தா வெள்ளையம்மா கருகவாணி வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. மத்தி பூர்வத்துக்கு வெள்ளையம்மா கண்ணும் மைய வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. கருகபாணி வாங்கி வந்தே வெள்ளையம்மா. அஞ்சு மஞ்சரப்பு வந்தே வெள்ளையம்மா நீ அழகு கண்ணி உடுக்கி வந்தே வெள்ளையம்மா. அஞ்சு மஞ்சரப்பு வந்தே வெள்ளையம்மா அழகு கண்ணி குடிக்கி வந்தே வெள்ளையம்மா. மதுரை நெல்ல உண்டு மல்லி வெள்ளையம்மா மனம் போல வாங்கி வாரே வெள்ளையம்மா. நல்ல குண்டி மல்லி வெள்ளையம்மா. குருட்டு பேர என்னையா மதுரை குண்டு மல்லிங்கிற என்னையா மல்லிங்கிற? காது கேட்காத நீ வேற என்ன மல்லி பாடுன? மதுரை குண்டு மல்லியா? குண்டு மல்லி இல்ல முட்டு இருக்குமே குண்டு மல்லி. நல்லா கேட்டு பாடியா? இல்லையா? அதான் குண்டு குண்டு மல்லியா? அதை எரிச்சிட்டீங்கள. மதுரை நல்ல குண்டு மல்லி வெள்ளையம்மா நான் மனம் போல வாங்கி வரே வெள்ளையம்மா. அருப்பு போட்ட கருப்பு சிலை வெள்ளையம்மா நான் ஆசையில வாங்கி தாரேன் வெள்ளையம்மா. இத்தனையும் நீ என்கிட்ட கேட்ட இன்னும் எத்தனையோ இருக்குது. ஒண்ணு குறையாம அம்பிட்டு நான் வந்து வச்சிருக்கிறேன். அப்படியா? யாத நம்பரியா? நான் தான் வெள்ளச்சாமின்னு உங்களை முழுசா நம்புறேங்க. எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீங்க வெள்ளச்சாமிக்கு நல்லாவே தெரியும். ஒத்து போங்க. அதனால அனைத்து பொருளுமே வாங்கிட்டு வந்திருப்பீங்க நம்பிக்கை இருக்குதுங்க. நீங்க தான் என் வெள்ளச்சாமின்னு நான் முழுசா நம்புறேங்க. அப்படியா? இல்லையம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கிறனே மேல உனக்கு கொஞ்சம் கூடவா பாசம் இல்ல? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஆம்பளை சட்டுன்னு வெளியில சொல்லிட்டீங்க. நான் பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால பட்டுன்னு எதையும் வெளியில சொல்லிட முடியாதுங்க. நின்று நிதானமா தானங்க சொல்ல முடியும். அதுக்காக உங்க மேல பாசலன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேங்க. எப்படி? எவ்வளவு பாசம் தெரியுமா? எவ்வளவு பாசம்? சரி தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள. தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள. மாமணிவ பக்கத்துல மயிலனா பக்கத்துல. மாமணிவ பக்கத்துல மயிலனா வெக்கத்துல. மழை பெஞ்ச சாரம் கூட நனைஞ்சது
காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள அமனிவ பக்கத்துல மயிலுனா பக்கத்துல மாமனிவ பக்கத்துல மயிலுனா பக்கத்துல மழை பெஞ்ச சாரம் கூட நடந்த தூரம் எம்மம்மா ஓ எம்மம்மா எம்மா எம்மா ஓ எம்மம்மா மாமா ஆஹா புது ஆசையா தங்கராசு. ஆமாங்க. நான் கூட நினைச்சு பார்க்கலையா. என்னய்யா? சரி இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறோம். அம்மா பிள்ளைமா பழச நினைச்செல்லாம் மறந்துருக்கும். எப்படியா நம்ம நினைப்பு இல்லாம தான் இருந்திருப்போம். அந்த சண்டாலையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு வச்ச பாசம் பாசம் இன்ன வரைக்கும் எள்ளளவோட கொஞ்சம் கூட உரையிலையே. எப்படியா மறக்க முடியும்? அம்மா அம்மா ஐயா அப்ப எனக்கும் பாசமல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு பாசம் இருக்கும்ல. இருக்கும்யா. அம்புட்டு பாசம் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன். அப்படியா எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எப்படி செங்கரம்புதா இணைக்குமடி செவிதலிலே தயக்கமடி என்னோட மனசு உம்மேலதா உன்னோட மனசு என் மேலதா செங்கரம்புதா இணைக்குமடி செவிதலிலே தயக்கமடி என்னோட மனசு உம்மேலதா உன்னோட மனசு என் மேலதா நம்பருங்கதா எனக்கு மடி செவிதல்லே தயக்க மடி கல்யாண நாளைக்கு நீ காத்திருக்கிறேன் கண்ணிக்கு வனஞ்சுக்குள்ள பூத்திருக்கிறேன் கல்யாண நாளைக்கு நீ காத்திருக்கிறேன் கண்ணிக்கு வனஞ்சுக்குள்ள பூத்திருக்கிறேன் கண்டாங்கி சேலையையும் கட்டுகுடல் வேணியையும் கண்டாங்கி சேலையையும் கட்டுகுடல் வேணியையும் கண்டாக்காய மனசு என்ன நம்ம பண்ணதடி செங்கற்புதா எனக்கு மடி செவிதல்லே தயக்க மடி விளையாட்டு வேணும் எங்க நிற்கிறேன் அத்தாம நெஞ்சுக்குள்ள புத்திருக்கிறேன் விளையாட்டு வேணும் எங்க நிற்கிறேன் அத்தாம நெஞ்சுக்குள்ள புத்திருக்கிறேன் முண்டாசு பாடியையும் முத்தமிடு மேனையையும் முண்டாசு பாடியையும் முத்தமிடு மேனையையும் கண்டாக்காய மனசு எந்திரச்சலிக்கு தடி குறும்புதா இடிக்கு மடி உன்னையிலேயே தலைக்கிறடி என்னோட மனசு உம்மேலதா உன்னோட மனசு மேலதா தந்தனனா தந்தானனா தந்தனனா தந்தானனா. அம்மா அந்த நாளுக்கு தான இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தான். உண்மைதாங்க. தங்கராசு உன்ன சேர நேரம் வந்துருச்சு. சரி. இல்லையம்மா அம்மா நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்க நிக்கிறத உங்க அண்ணங்க தூங்குற ஆளு பூரா எந்திரிச்சு வந்து பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நிக்கிற இடத்துல அண்ணன்மார்கள் வச்சு வெட்டியை ஓட்டுருவாங்க. பார்த்த இடத்திலே வெட்டி கொண்டுருவாங்க. மத்தி இல்லையம்மா சேர்ந்து வாழணும்னா ஆமா நான் சொல்றது போல கேளு. எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட ஓடி வந்துரு. எங்கேயாவது ஓடி போய் சந்தோஷமா வாழலாம். என்னங்க அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? உசுருக்கு உசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டு நான் எப்படிங்க உங்க கூட வர்றது? அப்ப உசுரே நீ தான் நினைச்சு உனக்கு காத்துக்கிட்டு இருந்த நான் முக்கியம் இல்லையா? இல்லைங்க அப்படி இல்லைங்க. அண்ணன்மார்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தை விட நானும் உங்க மேல அளவுக்கு அதிகமாவே பாசம் வச்சுட்டேன். அதனால நீங்க சொன்ன மாதிரியே உங்க கூடவே நான் வந்துடுறேன். ஆனா இங்க வரணும் எப்ப வரணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்லையம்மா அப்படி வீட்டை விட்டு வரதா இருந்தீங்கன்னா உன்னுடைய அரண்மனைக்கு அருகா இருக்கக்கூடிய அந்த கருப்பாய் கட்டி வச்ச கருப்பாய் கள்ளுக்கட்டு உரணி மண்டபம் அருகாம இருக்கிற ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு நீ வா. அப்படியா? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த கருப்பாய் கட்டு வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் அருகே இருக்கும் ஒத்தக்கண்ணு பாடத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்கா தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஆனா நீங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம அந்த முடிஞ்சிருச்சு அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலேயே உட்கார்ந்துருங்க. அப்படியா? தேடி நான் ஓடோடி வந்துடுறேங்க. வந்துருவீல்ல? வந்துருவேங்க. இல்லையம்மா நீ வர்றதுதான் வர்றேன்.
நீ என்ன போல வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்துடாத. மாணவர்களுக்கு வந்துடுறேன். அம்மா வீட்டுல இருக்க நகரட்டு காசு பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. அப்புறம் வழிச்செலவுக்கு வேணுமா இல்லையா? கவலையே படாதீங்க. காசு பணம் நகையெல்லாம் நிறையவே இருக்குது அரண்மனையில. குடத்துல போட்டு எடுத்து முடியாது. தண்ணி குடத்துல எடுத்து போட்டு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேங்க. கவலையே படாதீங்க. இதுதாயா பொழைக்கிற உள்ள. சந்திக்கலாமா? சந்திக்கலாம். ஒத்த கண்ணு பாலத்தில ஊரரங்கும் சாமத்தில, ஒத்த கண்ணு பாலத்தில ஊரரங்கும் சாமத்தில ஒன்றியாக சந்திப்போமாடி என் வெள்ளையம்மா, ஒன்றியாக சந்திப்போமாடி. ஒத்தக்கல்லு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில, ஒத்தக்கல்லு பாலத்தில ஊரடங்கும் நேரத்தில உன்னை நம்பி வரமாட்டேன் பொய்யா, ஏ சாமி தோற என் மனசு மடியாது பொய்யா. ஏன் வரமாட்ட? உசுருக்கு உசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு வரதே பெரிய விஷயம். சரி. அதுலயும் உங்களை நம்பி, இந்த குடிகாரனை நம்பி ஒத்தக்கல்லு பாலத்துக்குள்ள ஒரு வயசு பொண்ணு கூப்பிட்டா தனியா போலாமா? என்னதான் இருந்தாலும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்னி பெண்ணு கன்னி பையனை தனிமையில சந்திக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். அதுலயும் ஒத்தக்கல்லு பாலம் ரொம்ப சின்ன இடம், ரொம்ப குறுகலான இடம். அந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் சந்திக்கணும்னா எனக்கு ஒண்ணு சரியா படலைங்க. இல்லையம்மா சொல்லுங்க. 1000 குடிகாரனா இருந்தாலும் இதுவரைக்கும் அனுமதி மீறிய சுண்டு வரலாத மேல பட்டிருக்குதா? அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்ப எம்மில் நம்பிக்கை இல்லதானே? அடி உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டிருப்பேன், உடம்பு மேலே ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டிருப்பேன், மனசு மேலே மனசு மேலே மனசு மேலே ஆசை வச்சேண்டி என் வெள்ளை அம்மா, அது கூட தெரியல போனி. மஞ்சத்தாளி தந்தீங்கன்னா மடியில தான் வந்துருவேன், மஞ்சத்தாளி தந்தீங்கன்னா மடியில தான் வந்துருவேன். உசுரா நினைச்சிருக்கையா ஏ சாமி தோற உன்னை விட்டா வேற யாரையா. ஒத்த கண்ண பாலம் தேடி ஒட்டமா ஓடி வாணி வெள்ளையம்மா, ஒத்தக்கல்லு பாலம் தேடி நானும் ஓடி வர வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. வலதுகளை இடராமலே வெள்ளவில ஓடி வாணி வெள்ளையம்மா. வெள்ளையம்மா சுவாமி ஒத்த கண்ணு பாலம் அருகே ஓடி வந்து விட்டோம். ஆனா வந்த நேரம் பாத்தியா பொழுது விடிஞ்சுக்கிட்டு இருக்குது. உண்மைதாங்க. விடியும் பொழுது ஆயிருச்சுன்னா உண்மைதான். உங்க ஊரு சனமெல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஊரணி கரைக்கு வருவாங்க. உண்மைதாங்க. அப்படி வர்றவங்க யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட மாட்டாங்களா? அண்ணன்மார்கள்ட்ட சொல்லிடுவாங்க. உங்க அண்ணங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? வெட்டி போட்டுருவாங்க. அண்ணன்மார்கள் பார்த்தாங்கன்னா போற இடமெல்லாம் ரூபா வீசிக்கிட்டு வருவாங்க. உண்மைதாங்க. நம்ம சேர்ந்து வாழணும்னா ஆமா இந்த பாலத்தை விட்டு வேகமா வெளியே போகணும். எங்க போகணும்னு சொல்லுங்க சீக்கிரம். கண்ணே சிவகங்கை சீமை விட்டு நம்ம மக்கள் ரொட்டு வழி சிவகங்கை சீமா விட்டு சுவாமி சிம்மக்கள் ரோட்டு வழி புத்தங்குடி எல்லா தேடி கண்ணே ஒட்டமா ஓடி வாணி வெள்ளையம்மா, புத்தங்குடி எல்லா தேடி நானும் ஓடி வர வெள்ளச்சாமி கண்ணே சிவகங்கை சீமை வழியாக போனோம்னா அருகாமையிலே இருக்க உத்தங்குடி மேடு, அந்த ஊரணி கரையோரமா சங்கமது 2 வனத்தில் அமர்ந்திருக்கிறார் பாண்டிமுனி தெய்வம். அந்த பாண்டிமுனி கோயிலுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம கடைக்கல கொடுப்பார் வெள்ளையம்மா. அந்த பாண்டிமுனி தெய்வம் நம்மளை காப்பாற்றுற வெள்ளையம்மா. அந்த பாண்டிமுனிக்கு துணை என்று புறப்பட்டு சென்று விடுவோம். வாருங்கள் செல்வம் சுவாமி. புறப்படுவோமா? வாருங்கள். அந்த பாண்டிமுனி கோவில் தேடி வெள்ளையம்மா கோவில் தேடி நம்ம புறப்படுவோம் வெள்ளையம்மா 2 பேருமா. பாண்டிமுனி கோவிலுக்கு போவோம் ஐயா இருவருமே அடைக்கலம் கேட்போம் ஐயா. மாயமலை தேடி எல்லோ வெள்ளையம்மா தேடி எல்லோ அடியெடுத்து சென்றுடுவ வெள்ளையம்மா. புறப்படுவோம் வெள்ளையம்மா பாண்டிமுனி கோவிலுக்கு. வாருங்கள் போகலாம். இப்பொழுது மதுரை பாண்டி தெய்வம் ஆங்கர்